Hi, welcome to Gayathri's Cookbook. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தினை அரிசி உப்மா. இது நம்ம ரெகுலராக பண்ணுற அரிசி உப்மாக்குரிய அதே ப்ரொசீஜர் தான். அரிசிக்கு பதிலாக தினை அரிசி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அரிசி உப்மாவுக்கு நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் விடுவோம். ஆனால் இந்த தினை அரிசி உப்மாவுக்கு 1 டம்ளர் தினை அரிசிக்கு 2.5 டம்ளர் விட வேண்டியிருக்கும். முதல்ல ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், அப்புறம் தினை அரிசி 1.5 டம்ளர் எல்லாத்தையும் ரவை பதத்துக்கு பொடிச்சு வச்சுக்கணும். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு அதில் கடுகு வெடித்ததும் கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் இப்போ நம்ம டோட்டலாக 2 டம்ளர் எடுத்துகிட்ருக்கோம். 1/2 டம்ளர் துவரம்பருப்பும் 1.5 டம்ளர் தினை அரிசியும். ஸோ மொத்தமாக ஒரு 5 டம்ளர் தண்ணி விடணும். அந்த தண்ணி விட்டு அது கொதிக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் 1/2 கப்பு துருவின தேங்காய், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதித்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் மூடிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது எப்போ அடி பிடிக்காமல், அடியில் ஒட்டாமல், அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதோ அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இட்லி குக்கரோ இல்லை ப்ரெஷர் குக்கரோ ஏதோ ஒன்றுக்குள்ளே வச்சு, இப்போ ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்ததுன்னா விசில் போடாமல் வைக்கணும். எதில் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் அதை வேக விடணும். குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கிளறினீங்கன்னா நல்லா உதிராக வந்துடும் உப்மா. அவ்வளோதாங்க, தினை அரிசி உப்மா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.